அதே நேரம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறவர்களை காணும் பொழுது இவர்களுக்கு பொறுக்க முடியாது, ரத்தம் கொதிக்குகிறது, இவர்கள் வேதனை அடைகிறார்கள். இவர்கள் அந்த வேதனைக்கு பின்னால் அவர்கள் தந்தையாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இவர்கள் வெறுக்க தொடங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹிஸ்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு அதுக்கு முந்தின ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், சில மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் என்கிறதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினதின் பின்னால் இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை அடந்தேறி விட்டான், ஷைத்தான் அவர்களை ஆக்கிரமித்து விட்டான், ஷைத்தான் அவர்களுக்குள் புகுந்து விட்டான். இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான் ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ். எப்பொழுது ஷைத்தானுடைய ஆதிக்கம் வருகிறதோ, ஷைத்தான் எப்பொழுது எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறானோ, ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய திக்ருகளை விட்டு ஷைத்தான் அவர்களை மறக்கடிக்க செய்கிறான். ஷைத்தான் எங்களுக்குள்ள எப்ப புகுந்து விடுவானோ, ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பு எங்களுக்குள்ள எப்ப வருமோ, அப்ப எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சிந்தனை, குர்ஆனுக்கு மாற்றமான சிந்தனை, ஹதீஸுடைய போதனைகளுக்கு மாற்றமான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். காரணம் என்ன? ஷைத்தான் எப்பொழுது உங்களை மிகைப்பானோ, ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு ஷைத்தான் அவர்களை மறக்கடிக்க செய்வான். உலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான், அப்படியாக வாழக்கூடியவர்கள் அனைவர்களும் ஷைத்தானுடைய அதாவது பாட்டியை, ஷைத்தானுடைய ஹிஸ்பை சார்ந்தவர்கள். அலா இன்ன ஹிஸ்பஷ் ஷைத்தானி ஹுமுல் ஹாசிரூன், அறிந்துகோ, விளங்கிக்கோங்கோ, புரிஞ்சுகோங்கோ, ஷைத்தானுடைய அந்த குரூப், அந்த கோஷ்டி, அந்த ஹிஸ்ப் தோல்வி அடையக்கூடியவர்கள், வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, இப்ப நாம யோசிக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க கூடியவங்க, தீனுக்காக வேண்டி தனது உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க, குர்ஆனுடைய ஹதீஸுடைய போதனைகளை மதிக்கக்கூடியவங்க, இவங்க அல்லாஹ்வுடைய ஹிஸ்பை சார்ந்தவர்கள். இன்னும் ஒரு கூட்டம், காரணம் என்ன? அவர்கள பிழை இல்ல, அவர்கள குத்தம் இல்ல, இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை ஆக்கிரமித்து விட்டான், ஷைத்தான் அவர்களை மாயாஜால வலைக்குள்ள சிக்க வைத்து விட்டான். ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ், ஷைத்தான் இந்த ஆக்கிரமிப்பு வந்ததுனால நல்ல விடயங்களுடைய மறதி உண்டாகிறது, நல்ல விடயங்களை விட்டும் நாங்க தூரமாகிக் கொண்டே போகிறோம். ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ் உலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான், அவர்கள் ஷைத்தானுடைய பகுதியை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு விடயத்தையும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்கள வச்சு உங்களோட கல்பு எவ்வாறு இருக்குகிறது? கண்ணியமானவர்களே, மனிதன் உள்ளத்துல, இந்த உடம்புக்குள்ள ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று நஃப்ஸ், இன்னும் ஒன்று கல்பு என்கிறது. கல்பும் நஃப்ஸும், கல்பும் நஃப்ஸும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் கரீனும் மினஷ் ஷைத்தான் வ கரீனும் மினல் மலாயிகா, ஒரு நண்பன் ஷைத்தானுடைய நண்பன், ஷைத்தானுடைய கூட்டாளி, ஷைத்தான் கூட்டாளியாக இருக்குகிறான். இன்னும் ஒருவன் வ கரீனும் மினல் மலாயிகா, இன்னும் ஒரு நண்பர், அது மலக்கானியத்து, அது மலக்குமார்கள், மலக்கானியத்துடைய நண்பன். எனக்கு ஒரு நண்பன், அது மலக்காக இருக்குகிறார், எனக்கு ஒரு நண்பன், அது ஷைத்தானாக இருக்குகிறான். கண்ணியமானவர்களே, ரெண்டு நண்பர்கள், ரெண்டு நண்பர்கள் எங்களோடு இணைந்து இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஷைத்தான் தங்கக்கூடிய இடம் நஃப்ஸ், நஃப்ஸ் தான் ஷைத்தான் தங்கக்கூடிய இடம் நஃப்ஸ். இந்த கல்பு இருக்கிறதே, இந்த கல்பு இது மலக்குடைய ஸ்தானம், மலக்குமார்கள் தங்கக்கூடிய ஸ்தானம் தான் கல்பு. அப்ப ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முஃமினுடைய கல்பு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ். அதாவது ஒரு முஃமினுடைய கல்பு இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அர்ஷோடு தொடர்புள்ளதாக,
அந்த முஃமினுடைய கல்பு எப்பயுமே திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை, குர்ஆனுடைய சிந்தனை உள்ளதாக இருக்கும். அதனாலதான் இந்த கல்புக்கு அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ரெண்டு நண்பர்கள் எங்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பன் மலக்கு, இன்னும் ஒரு நண்பன் ஷைத்தான். மலக்கு தங்கக்கூடிய இடம் கல்பு, இந்த ஷைத்தான் தங்கக்கூடிய இடம் நஃப்ஸ். கண்ணியமானவர்களே, நாம எந்த கர்மத்தை செய்ய போனாலும் நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க, மனதுக்குள்ள ரெண்டு விதமான போட்டி உண்டாகும். ரெண்டு விதமான போட்டி உண்டாகும். இதை செய்வதா இல்லையா, இதை செய்வதா இல்லையா. இதனாலதான் எப்பயுமே இந்த நஃப்ஸ் இருக்கிறது, இந்த நஃப்ஸ் ஷைத்தானுடைய பகுதி. இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, ஏண்ட நஃப்ஸ நான் நல்லவன்னு சொல்லல. ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, ஏண்ட நஃப்ஸ நான் நல்லவன்னு சொல்லல. இந்த நஃப்ஸ் இருக்கிறதே, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த நஃப்ஸ் எப்பயுமே கெடுதியின் பக்கமாக எங்களை தஷ்கீல் பண்ணி கொண்டிருக்கும். கெடுதியின் பக்கமாக இந்த நஃப்ஸ் ஏவிக்கொண்டே இருக்கும். கெடுதியின் பக்கம் நஃப்ஸ் ஆசை உள்ளதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த நஃப்ஸுடைய போக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நஃப்ஸ் கெடுதியின் பக்கம் ஆசை உள்ளதாக. நஃப்ஸோடு ஷைத்தானும் சேர்ந்து எங்களை கெடுதியின் பக்கமாக நஃப்ஸும் ஷைத்தானும் இழுத்துக்கொண்டே இருக்குகிறது. இந்த பக்கம் இது கல்புடைய பகுதி, இது மலக்குடைய பகுதி. இந்த கல்பும் இந்த மலக்கும் என்ன செய்கிறார்கள், எங்களை நலவின் பக்கமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நலவின் பக்கமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்காக, அநேகமான மக்கள் இந்த காலத்துல சுற்றுலா ட்ரிப் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சகோதரனை பார்த்து கேட்குகிறேன், ஒருவரை அல்ல பலரையும் பார்த்து விசாரிப்பேன். நீங்க போக போறீங்க, இந்த பயணம் உங்களுக்கு பொருத்தமா இல்லையா, இந்த செயல் உங்களுக்கு பொருத்தமா இல்லையா. கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட பேச்சுவார்த்தையில சொல்லுவோம், உங்களோட அடி உள்ளத்துல கேட்டு பாருங்களேன், உங்களோட கல்பு கிட்ட கேட்டு பாருங்க. கல்பு சொல்லும். மலக்கு, அந்த மலக்காணியத்துடைய உதவியில கல்பு பேசும், இது இந்த சஃபர், இந்த விடயம் எனக்கு பொருத்தம் இல்ல, எனக்கு நல்லதல்ல, இதன் பக்கமாக நான் பயணமாகுவது எனக்கு உகர்ந்ததல்ல. கல்பு சொல்லிக்கொண்டே இருக்கும். கல்பு சொல்லும், போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம், செய்ய வேண்டாம், அது பாவம், அது முசீபத், இது சொல்லிக்கொண்டே இருக்கும். நஃப்ஸ் என்ன செய்யும், இதை சமாளிக்கும். நஃப்ஸ் இல்ல, வருஷத்துக்கு ஒருக்கத்தானே, எப்பயாவது ஒரு தடவை தானே, நாங்க போவோம், எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம், எங்களுக்கு ஒரு தகுதியும் இருக்குதானே, அதனால் எங்களுக்கு ஏலும். நஃப்ஸ் எப்பயுமே சொல்லும், போம் போம், பரவாயில்ல, அது ஒரு நாள் தானே, அது சின்ன விஷயம் தானே, அதை நாம பெரிய தூரத்துக்கு பாராட்ட தேவையில்ல என்று நஃப்ஸ் எங்களை தஷ்கீல் பண்ணி கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா மக்களுடைய உள்ளத்திலேயும் இந்த போராட்டம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இந்த போராட்டம் இருக்கும். ஆனா சில மக்கள் இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், இந்த கல்பை விட ஷைத்தான் மிகைக்கிறான், கல்பை கீழே போட்டு விடுகிறான். மலக்காணியத்தை கீழே போட்டுட்டு இந்த நஃப்சானியத்து மிகைக்கிறது. நஃப்சானியத்து மிகைச்சிட்டால் பாவத்தை செய்வோம், வெக்கம் ரோஷம் இருக்க மாட்டா, இது நலவு கெடுதின்னு பார்க்க மாட்டோம். ஏன், ஷைத்தான் மிகச்சிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, இதுதான் அல்லாஹ், இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது உங்களுக்கு ஒரு சோதனையாக இந்த ரெண்டும் உங்களோடு இருக்கிறது. எனவே இந்த ரெண்டிலிருந்தும் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஷைத்தான் உங்களை மிகச்சிட்டான், உங்களோட வாழ்க்கையில நீங்க தீன் பக்கம் முன்னேறுவது ரொம்ப கஷ்டமாகும். கண்ணியமான சகோதரர்களே, சில மக்களை சந்தித்து பேசும் பொழுது நல்ல விடயங்கள் அவங்களோட உள்ளத்துல படுகுதே இல்லை, விளங்குதே இல்லை. காரணம் என்னன்னா, ஷைத்தான் அவர்களை மிகச்சிட்டான், ஷைத்தான் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான்,
இன்னஷ் ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. மக்களே, இந்த விரோதி நல்லவன் போல வருவான், நல்லவன் போல உங்களோடு நடந்து கொள்வான். ஆனாலும் இவனை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்க, நண்பனாக நீங்க ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்னஷ் ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. இவனை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்க, நண்பன் போல வருவான் அப்படின்னு சொன்னா, இந்த கல்புல நான் ஒரு வியாபாரியை சந்தித்து பேசிக்கொண்டு போகும் பொழுது இந்த நஃப்ஸுடைய பழக்கம் இருக்கிறதே, பாவத்தை சமாளிச்சு காட்டும். எங்களுக்கு பாவத்தை சமாளிச்சு காட்டும். ஹதீஸ் சொல்லுகிறது, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாதே, ஏமாற்றம் செய்து வியாபாரம் பண்ணாதே, இது ஹராமான வியாபாரம், இது ஹராமான லாபம், இது உனக்கு பரக்கத் இல்ல. ஒரு பொய் சொல்லிட்டோம், ஒரு பொய் சொல்லிட்டோம். கண்ணியமானவர்களே, பொய் சொல்லும் பொழுது நஃப்ஸ் சொல்லுதே பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே. கல்பு சொல்லுது பொய் சொல்லாதே. ஏன்? கல்பு எப்பயுமே நலவின் பக்கம் ஏவுது. நஃப்ஸ் சொல்லுது பரவாயில்ல, இந்த பொய்ல பெரிய ஒரு ஏமாத்தம் வரப்போர் இல்ல, இங்கிருந்து சாமான தயார் செய்துதான் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டிலிருந்தும் இதே மாதிரி சாமான் வருகிறது. அதனால நாங்க இது வெளிநாட்டு சாமான் சொன்னதுக்கு பிழை இல்ல. ஆனா நஃப்ஸ் கல்பு சொல்லுது இல்ல, இது எங்கட நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட சாமான், நீ பேசுவது பொய், நீ பேசுவது பொய். இப்ப நஃப்ஸ் சமாளிக்குது, பரவாயில்ல, நாங்க லாபத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கட வேலைகளை செய்யறதை விட நாங்க பள்ளி வாயலுக்கு, மദ്രസാக்களுக்கு, நோய் நொம்புலங்களுக்கு, நல்ல கருமங்களுக்கு தானே நாங்க எவ்வளவோ உதவி செய்யறோம். அதனால ஒரு பொய்ய சொன்னதுக்கு பரவாயில்லை. ஏதோ நாங்க மக்களை அப்படியே ஒரு குழியில தள்ளலையே, நாங்க சின்னொரு பொய் தானே சொன்ன. இதை நஃப்ஸ் சமாளிக்குகிறது. கண்ணியமானவர்களே, இதனாலதான் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன். இந்த ஷைத்தான் உங்களோட விரோதி, நண்பன் போல பேசுவான், நண்பனை போல நடந்து கொள்வான், நல்லவனை போல புத்திகளை சொல்லுவான், நல்லவனை போல ஐடியாக்களை தருவான். ஃபத்தஹிதூஹு அதுவா. இவனை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்க, நண்பனாக நீங்க ஆக்கிக் கொள்ள வேண்டாம், நண்பனாக நீங்க இவனை உங்களுக்கு கிட்ட வைத்துக் கொள்ளவே வேண்டாம். இது ஷைத்தானுடைய ஆலோசனை, இது ஷைத்தானுடைய ஐடியா. நான் பொய் பேச மாட்டேன், நான் ஏமாற்றம் செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் நடப்பேன். ஏண்ட பெரியார்கள், ஏண்ட தாயும் தகப்பனும், ஏண்ட மூத்த உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வழியில நான் பயணமாகிறேன். எனக்கு ஒரு விஷயம் படல்ல, நஃப்ஸும் கல்பும் போராடுகிறது. இப்ப நாம என்ன செய்வது? கண்ணியமானவர்களே, இதற்காகத்தான் மஷூரா பெரிய மக்களுக்கிட்ட, அனுபவசாலிகளுக்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயம் எனக்கு படுகிறதில்லை, எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல தெளிவு வருகிறதில்லை, இதுக்கு என்ன செய்யலாம் என்று மஷூரா செய்வது. கண்ணியமானவர்களே, அதை விடவும் அதே போல இன்னும் ஒன்றுதான் இஸ்திகாரா. அல்லாஹ்விடத்துல நலவை தேடி நாம தொழுகிறது. யா அல்லாஹ், எதுல கைர் இருக்குதுன்னு எனக்கு படுகிறதில்லை யா அல்லாஹ், எதுல ஷர் இருக்குதுன்னு எனக்கு விளங்குதில்லை யா அல்லாஹ். இன்கான ஹாதல் அம்ரு கைரன் லீ ஃபீ தீனி. இந்த விஷயத்துல ஏண்ட தீனுக்கு கைர் இருக்கும் என்று சொன்னா, இந்த விஷயத்துல ஏண்ட தீனுக்கு நலவு இருக்கும் என்று சொன்னா, யா அல்லாஹ் அந்த விஷயத்தை எனக்கு கிட்டுமையாக்கித்தா யா அல்லாஹ், அந்த விஷயத்துல எனக்கு லேச உண்டாக்கியா அல்லாஹ், அந்த விஷயத்தை எனக்கு கிட்டுமையாக ஆக்கித்தாயா அல்லாஹ். வ இன்கான ஹாதல் அம்ரு ஷர்ரன் லீ. இந்த விஷயத்தில் எனக்கு ஷர் இருக்குமுண்டா, கெடுதி இருக்குமுண்டா, முசீபத் இருக்கும் என்று சொன்னா, யா அல்லாஹ் அதன் பக்கமாக என்னைய கொண்டு போய் சேர்த்துடாதே யா அல்லாஹ், என்னைய பாதுகாத்துடு யா அல்லாஹ், அந்த கெடுதியும் பக்கம் என்ன கொண்டு போய் நீ இணைத்து வைத்துடாதே யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்திகாராவுடைய துவா. இஸ்திகாரா 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். இப்ப என்ன நடக்கும்டா, அல்லாஹ்வோடு நாங்க தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த கல்புக்குள்ள அல்லாஹ் ஒரு இத்மினான், ஒரு முடிவை தருவான். தடமாறிக்கொண்டிருந்த இந்த கல்புல ஒரு